நடா சரக்கு இது. சரி 5 பாட்டில் அடிச்சும் போதை ஏறல. யார் அது நடு ரோட்ல விட்டு ஏத்திட்டு போயிருவேன். யாரையும் காணோம். மப்பு ஏறிடுச்சான் போல. யாரா நீ? நில்றா. உனக்கு ஒன்றும் ஆகாது. ஏய் யாருமா நீ? இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க? ஏய் நீ என்னடா இங்க படுத்துட்டு இருக்க? உன்னையா அக்கா எந்திரிக்கா. அக்கா என்ன வந்தவர் யாருக்கா இருக்கா? எனக்கு யார் நீங்க? என்ன மாத்தி மாத்தி விளையாண்டுட்டு இருக்கீங்களா? அக்கா எந்திரிக்கா. அக்கா உங்க பேர் என்ன? இப்ப சொல்றீங்களா இல்லையா? ருத்ரா. கோமாளி நீயா? நீ இன்னும் சாகலையா? இல்லைங்க, அம்மா அப்பா இல்லாம வளர்ந்த பொண்ணு, உங்களுக்கே தெரியும். அனாதாசிரமத்துல தங்கி வளர்ந்தவ. இவளை நல்லபடியா நீங்க தான் பாத்துக்கணும். அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. நிமல் அவ ஏன் பொண்ணு மாதிரி. நான் கண்ணுக்குள்ள வச்சு நல்லா பாத்துக்குவேன். மா நேரமாச்சு. சரிங்கம்மா நாங்கள் வரோம். எங்க உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? ஊர்லேயே நீங்கள் தான் வசதியான பெரிய குடும்பம். எதுக்காக எதுவுமே இல்லாத என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்க? என் குடும்பத்துக்கு காசு பண்ணாலும் முக்கியம் இல்லை, நல்ல பொண்ணாக இருந்தால் போதும். இருந்தாலும் எதாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாமே. ரெண்டு பேரும் உள்ள
வாங்க. ஐயா ஐயா, என்னடா ஏன்டா அப்படி தலை தெறிக்க ஓடியாரா? நம்ம வேலு செத்துட்டாருங்க ஐயா. எப்படியாச்சு? நேற்று நைட்டு தண்ணியை போட்டு வண்டி ஓட்டியிருக்காரு. நடுக்காட்டில் எங்கேயோ இறங்கியிருக்காரு. அந்த இடத்துல ரத்தம் வந்து எடுத்து செத்துட்டாருங்க ஐயா. டேய், எந்த நேரத்துல வந்து இலவசம் சொல்லிட்டு இருக்க? உனக்கு வேற நேரங்களுமே கிடையாது. போட இங்க இருந்து. ஏங்க, பொண்ணு வர நேரத்துக்கு நம்ம சின்ன எங்கீங்க போனா? அவனும் தம்பியும் வசூல் போயிருக்கா சொன்னாங்க. அவனுக்கு வேற நேரங்காலமே கிடையாது. நீ உள்ள வா. எங்க நான் வீட்டுக்கு வர நேரம் பார்த்து இப்படிலாம் நடக்கணுமா? அவன் நம்மகிட்ட வேலை பார்த்தவன் தான். ஆனால் எதுவும் பெருசாக கண்டுக்காத, உள்ளவா. என்ன ராமசாமி, ஐயா பணம் வாங்கும்போது பார்த்தது, அதுக்கப்புறம் துறை பார்க்க முடியல. நானே வந்து சொல்லணும்னு நினச்சேன். எனத்த போய் சொல்ல நினைச்சேன். நீ இந்த இதில் வந்து கை நாட்டு போடு. ஐயா, இன்னும் 3 மாசத்துல எப்படியாவது வட்டியோட கொடுத்துட்றேங்க ஐயா. இருக்கிறது இந்த 2 ஏக்கர் நிலம் தாங்கய்யா. அதை வச்சுதான் என் பொண்ணு கல்யாணத்தை முடிக்கணும். விட்டுருக்கையா, என்ன விட்டுருக்கையா. அட கால் வந்து என்ன விரியாச்சுனா எங்க அண்ணன் என்ன பதில் சொல்ல வேண்டாமா? வட்டி பணத்தை எடுத்து வை. இப்போதைக்கு என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைங்கய்யா. விட்டுருக்கையா ஐயா, விட்டுருக்கையா. அடே தள்ளு. இல்லாத பண்ண காசை கொடுத்துட்டு இப்படி அடிச்சு பிடிக்கிறேன். ஒத்து பைசா தர முடியாது. உன்னால என்ன பண்ண முடியும்? பண்ணிக்கோ போ. ஏய், பணம் உங்களுக்கு பண்ணி வச்சுட்டு வாங்க. சித்தப்பட வச்சு பண்ற வேலையா இது? இவன் திருந்த மாட்டான். இது எது பொண்ணு வாங்கன்னு போலாம். வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? ஓகே தானே? ஓகே தாங்க. ஏங்க, நான் வரும்போதே கேட்டேன், என்ன ஏன் கல்யாணம் பண்ணீங்க? லைட் ஆஃப் பண்ணலாமா? இல்லைங்க, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே ஒரு மாதிரியாகவே இருக்கு. இன்னொரு நாள் வச்சுக்கலாமா? இந்தாம்மா, பால் சப்பை மறந்துட்டு பாரு. மடி, பெரியவங்களா பார்த்து சாந்தி முகூர்த்தம் குறிச்சு கொடுக்குறது எதுக்கு தெரியுமா? அது அந்தந்த நேரத்தில் கரெக்டாக நடக்கணுங்கிறதுக்காகத்தான். பார்த்து பக்குவமாக நடந்துக்க. சரித்த.
ஸ்டோர் ரூம் உனக்கு எப்படி தெரியும்? என்னை யாரோ இங்க கூட்டிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. இருக்குது நம்ம தான். உன்னை யார் இங்க கூட்டு வந்தா? இங்க அதே மாமியார் தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி அதே பார்த்து பயந்து பைத்தியம் பிடிச்சி போச்சு. அதான் இங்கே கட்டி போட்டு வச்சிருக்கோம். நீ அதுக்கிட்ட எங்கேயாவது போயிடாத, ஏதாவது பண்ணிட போகுது. அம்மா எதையோ பார்த்து பயந்துருக்க. இந்த நேரத்துக்கு எல்லாரும் இங்கே இருக்க வேண்டாம். வாங்க எல்லாரும் கீழே போவோம். வாங்க வா. ஐயா போயிட்டு வரேங்கய்யா. அண்ணா போயிட்டு வரேன். அண்ணா நான் ஒரு நிமிஷம் அண்ணா இளங்கண்ணு ஜாலி பண்ணுங்க. இந்த வீட்ல இன்னொரு பொணம் விழப்போகுது.
ஹலோ ஹலோ ஹலோ, என்னது? டேய், நேற்று ராத்திரி நம்ம இறக்கி விட்டோம்ல முத்து, அவனும் ரத்தவாதியா செத்து போயிட்டானமாடா. இதுக்கு முன்னாடி செத்தவனுமே இவனும் ஒரே மாதிரி செத்து இருக்கிறானுங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குடா. அதுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, என்ன சந்தேகம்? இல்லடா, நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன சந்தேகம் சொல்லி சித்தப்பா? இல்லடா, நான் சொல்ல வர்றது என்னன்னா, என்ன சந்தேகம்? அடுத்தது நம்மளுக்கு எதுவும் ஆகி போச்சுன்னா பயமா இருக்குடா. ஏன் சித்தப்பா காமெடி பண்றீங்க? ஷோ, சித்தப்பேன்னு ஒருத்தர் இருக்கிறேன், நான் இருக்கிறதே மறந்துடுறேன். சரி, ஏய், நானும் 2 நாளாக பார்த்துட்ருக்கேன். இதாக கேட்கணுன்னா ஓப்பனாக கேளு. என்னாச்சு உனக்கு? ஏய், இது எப்படி உன்ட்ட கிடச்சிது? எதுக்கு உங்களுக்கு முதல்ல கல்யாணம் நடந்ததை என்கிட்ட மறைச்சிங்க? அதனால தான் ஒன்றும் இல்லாத அனாதை என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்களா? இங்கே பாரு, உங்ககிட்ட மறைக்கணும்லாம் இல்லை. எனக்கு அதை பற்றி பேச அவசியம் இல்லை. அதை பற்றி பேச வேண்டாம். அது எப்படிங்க பேச விடான்னு சொல்றீங்க? உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், உங்களோட வாழ வந்திருக்கேங்க. இந்த வீட்டில் வந்ததுலேருந்தே ஒரே குழப்பமாகவும் மர்மமாகவும் இருக்கு. அது எப்படிங்க விட முடியும்? இங்கே பாரு, அதை பற்றி பேச வேண்டாம்னா பேச வேண்டாம், அவ்வளோதான். அது எப்படிங்க ஈஸியாக விட முடியும்? எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். என்னன்னு சொல்லுங்க. எங்க உங்ககிட்ட தான் சொல்றேன், என்னன்னு சொல்லுங்க. என்ன இங்க சத்தம்? கேள்வியா கேட்டு சாவடிக்கிறாமா? நான் உன்கிட்ட கேட்டனா, எனக்கு கல்யாணம் பண்ணி வை நான் கேட்டனா? இங்க பாருமா, நாங்க ஏன் மறைச்சோங்கிறது முக்கியம் இல்லை. இப்போ நீங்க இங்க சந்தோஷமா இருக்கீங்களாங்கிறது தான் முக்கியம். அவனே பாவம் ரொம்ப நொந்து போயிருக்கான். அவனை கேள்வியா கேட்டு நீ கஷ்டப்படுத்தாத. இதெல்லாம் நேரம் வரும்போது உனக்கே தெரிய வரும். இருந்தாலும் இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி? பெரியவங்க சொல்றது கேட்டு நடமா. எனக்கு அப்புறம் இந்த வீடு சொத்து சொத்துக்கெல்லாம் நீ தானே எஜமானி. இதையெல்லாம் கட்டி ஆள போற பொறுப்பு உங்ககிட்ட தானே வரும். எதை பற்றி யோசிக்காம இரு. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் இந்த ஃபோட்டோ தானே. கொண்டாங்க.
எதுக்கு என்ன இந்த வீட்டுக்கு கட்டி கொடுத்தீங்க? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு தானே பண்ணியிருக்கீங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? அம்மாடி, அங்கே நீ சந்தோஷமா இருக்கணுன்னு தாம்மா கட்டி கொடுத்தேன். உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. நீ மனசு போட்டு ரொம்ப குழப்பிக்காத. என் ரூமில் உங்களுக்கு என்ன வேலை? ரூம் க்ளீன் பண்ண வந்தேங்க. பரவாயில்ல, முன்னந்தவளை விட நீ நல்லா தான் இருக்க. டேய், என்னடா முன்னாடி இருந்து பிடிச்சி போட்டு இங்கே என்னடா உழைச்சிட்டு இருக்க? இதுக்கு முன்னாடி இருந்த மருமகளை பற்றி பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் மாமா. முன்னாடி இந்த மருமகளா? அப்படிலாம் யாரும் இல்லையம்மா, நீ தான் அந்த வீட்டோட மூத்த மருமகா. நாய் குடிச்சு போட்டா ஏதாச்சும் உளருவான். போட. ஏம்மா, என் ரெண்டாவது பையன் குடிச்சான்னா கொஞ்சம் மோசமானவன். நீ எந்த வேலையிலேருந்து கீழே பாரு, மேலையெல்லாம் வராத. போ, கீழே போ. அதை பற்றி பேச வேண்டாம்னா பேச வேண்டாம், அவ்வளோதான். பெரியவங்க சொல்கிறது கேட்டு நடமா. இதெல்லாம் நேரம் வரும்போது உனக்கே தெரிய வரும். முன்னாடி இந்த மருமகளா? அப்படிலாம் யாரும் இல்லையம்மா, நீ தான் அந்த வீட்டோட மூத்த மருமகா. என்ன குழப்பமா இருக்கா? தலையை பிச்சுக்கலாம் போல இருக்கா? என்னடா இங்க எல்லாரும் மாத்தி மாத்தி பொய் சொல்றாங்களேன்னு தோணுதா? இங்க எதுவுமே உண்மை இல்லை. இங்க இருக்கிற காத்து, இங்க இருக்கிற அமானுஷம், உன்னோட சந்தேகம், உன்னோட பயம், அது மட்டும்தான் நிஜம். பாட்டி, நீங்களாச்சும் உண்மையை சொல்லுவீங்களா? இங்கே என்ன நடக்குது? இங்கே இருக்கவங்கெல்லாம் எதை என்கிட்ட மறைக்கிறாங்க? நான் தான் பைத்தியமாச்சே. என்ன நீ நம்புவியா? நான் சொன்னா நீ கேட்பியா? இங்கே இருக்கிறதுலே நீங்கள் தான் பாட்டி ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. ருத்ராவை பற்றி நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சின்ன கண்ணை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும். சின்ன கண்ணா? யார் பாட்டி அது? வாங்க 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 வாங்க, இந்த சின்ன கண்ணோட நாடகம் பார்க்க வாங்க. ஐயா வாங்க, ஐயா அம்மா வாங்கம்மா, அண்ணம்மாரு தம்பிமாரு அக்கா தங்கச்சி பொடுசு பெருசு வணக்கம் வணக்கம். மணின்னு ஒருத்தர் இருந்தானா, அவனுக்கு மணிதான் பிரச்சனை, அதான் பண பிரச்சனைப்பா. சின்ன கண்ணு கோமாளி வேஷம் போட்டு ஊர் மக்களை சிரிக்க வைக்கிறதுல தான் அவனுக்கு சந்தோஷமே. பணத்தை வச்சு தான் அவன் வயத்தை கழுவிப்பான். ரொம்ப அப்பாவியான பையன் சின்ன கண்ணு. காசு எடு.
சித்தப்பா இன்னைக்கு கம்மியாக தான் கிடச்சிருக்கு. அடுத்த வாரம் பக்கத்தூரில் திருவிழா வரும் சித்தப்பா. அங்கே நிறைய கூட்டமும் வரும், நிறையா காசும் கிடைக்கும். அப்போ வேணால் தரட்டுமா? இப்போ இருக்கிறது அரிசிக்கும் உப்புக்குமே சரியாக போயிடும். அடுத்த வாட்டி கண்டிப்பாக தந்துடுறேன் சித்தப்பா. காசு கேட்டா கொடுக்கணும். காசை உங்க அப்பன் தான் தெருக்கூத்து நாடகம் ஜோக் பண்ணி சிரிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒண்ணுக்கு விளங்காம செத்தே போயிட்டான். உங்க ஆத்தாக்காரி உன்னை விட்டுட்டு எவன் கூட ஓடி போயிட்டான். வாங்கின கடங்காரன் பூரா என்ன வந்து உயிரை எடுக்கிறான்டா. ஒழுங்கு மரியாதையா வேற வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கிற வழியை பாரு. இல்ல உன்னை அப்படியே கொன்னு புதைச்சணும்டா. ஜாக்கிரதை. சின்ன கண்ணு முதல்ல அப்பதான் ருத்ராவை பார்த்தான். யாருங்க நீங்க? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? உங்களை இந்த ஊரில் பார்த்ததே இல்லையே. ஊருக்கு புதுசுங்களா? சரி, சொல்ல விருப்பம் இல்லைன்னா வேணாம். ஆனால் அந்த சின்ன கண்ணு இருக்க ஊரில் யாருமே அழக்கூடாது. நான் ஒரு கதை சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்க, சிரிக்கிறீங்க. ஒரு நாட்டில் பூனைகளுக்கெல்லாம் மல்லுத சண்டை வச்சாங்களா. பார்த்தீங்களா, சிரிச்சு எவ்வளோ அழகாக இருக்கீங்க. இப்போ சொல்லுங்க, யார் நீங்கள்? எதுக்கு இங்கே வந்து அழுதுட்டு இருக்கீங்க? ஆமாம், கன்னத்தில் என்ன காயம்? அது நம்ம எல்லாரும் வீட்டில் தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பைத்தியக்காரன் கூட என்ன பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க? வீட்டை விட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கனா இல்லையா? சொல்லி இருக்கனா இல்லையா? கொடூரமா அடிச்சு இழுத்துட்டு போறத குழப்பமா பார்த்தான் சின்ன கண்ணன். எதுக்கு ருத்ரா அழுதுட்டு இருந்தா? எதுக்கு அவர் வந்து அடிச்சு இழுத்துட்டு போகணும்? எனக்கு எதுவுமே புரியல பாட்டி. ஆரம்பத்துல இருந்து சொல்றீங்களா? என்ன சொல்லணும்? ஒண்ணு சொல்லிருக்கேன்ல. எதுக்கு வந்த? முதல்ல வெளியில வா. அது இல்லத்த. ஒண்ணு பேசாத, மரியாதை வெளியில வா முதல்ல. அத்தை, நீங்களாச்சும் சொல்லுங்க. எதுக்கு மூத்த மருமகளை அடிச்சு இழுத்துட்டு போகணும்? எதுக்கு அவங்கள வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லணும்? என்னத்த பிரச்சனை? அதெல்லாம் இருக்கட்டும். அந்த லூசு கலவி வேற என்னெல்லாம் சொல்லிச்சு உங்ககிட்ட? வேற ஏதோ சொல்லத்த, அதுக்குள்ள தான் நீங்கள் வந்துட்டீங்க. நல்ல வேலை நான் வந்துட்டேன். உன்னதான் அங்கே போகாத, அது ஒரு லூசு கண்டதை பேசுன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்புறம் எதுக்கு நீ அங்கே போன? இனிமேல் என்னை கேட்காம நீ அங்கே போகவும் கூடாது, அதுக்கிட்ட பேசவும் கூடாது. உன் புருஷனுக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவான். போ. ஏய் நில்லு. இந்த வீட்டோட மருமகளா ஒழுக்கமாக நான் சொல்கிறத கேட்டு நடந்துக்கிட்டேன்னா உனக்கும் நல்லது, இந்த வீட்டுக்கும் நல்லது. அதை விட்டுட்டு அதை நோண்டுறேன், இதை நோண்டுறேன், ஆராய்ச்சி பண்ணுறேன்ட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அது உனக்கு தான் பிரச்சனை. போ.
அந்த இடத்த தோண்டு 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 அந்த இடத்த தோண்டு அந்த இடத்த தோண்டு தோண்டு. ஏங்க ஏங்க இங்க வாங்க. ஏம்மா விஜயம்மா என்னாச்சு? என்னம்மா? இது எப்படி இங்க வந்துச்சு? ஏய், அந்த கல் எப்படி இங்க வந்துச்சு? அத்தை, நான் தான் நேத்து நைட்டு. அத்தை, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. வாய மூடுமா. முத போய் அதை எடு. போமா, முத எடுமா அதை. போடி, எடுத்து வெளியே போடி முதல்ல. அத்தை, ஒரே நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. எதுவும் பேசாத, நீ வெளியே போ முதல்ல. அத்தை, இல்ல. போமா வெளியில. எடுத்து போமா. சொன்னா கேட்க மாட்டேன். அத்தை, ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க அத்தை. மரியாதை. அத்தை, கொஞ்சம் நில்லுங்க அத்தை. அத்தை 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 ஒரே ஒரு நிமிஷம் அத்தை, கொஞ்சம் நில்லுங்க அத்தை. நான் சொல்றது கேளுங்க அத்தை. அத்தை அத்தை சொல்றது கேளுங்க அத்தை. முதல்ல கழுத்துக்குள்ள வீசிக்கல்ல. அத்தை, இதனால என்ன பிரச்சனை வரப்போகுது? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? வீச வேண்டியதானே, வீசுக்கல்ல. இந்த வீட்டுக்கு வந்தாலும் ஒரே பிரச்சனை எடுத்துட்டு இருக்கிற நீ. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. பாத்திரையும் பார்க்காம. ஏங்க, என்னால முடியலங்க, ரொம்ப வலிக்குது, என்னை விட்டுருங்க. அப்படி என்னடி உனக்கு கேக்குது? சத்தியமா நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைங்க. இந்த குடும்பத்துல நான் சொல்றதே நம்ப மாட்டேறீங்க. உங்களை நம்பிதானே நான் வந்தேன். என்னை ஏங்க இப்படி சித்திரவதை பண்றீங்க? எவ்வளவு யோக்கியமாயிரா இருந்தா நான் இன்னும் அடிக்க போறேன். இவங்கிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இப்படி பண்ணாதீங்க, என்னை எங்கேயாவது விட்டுருங்க, நான் போயிடுறேன். என்னது விடவா? விட்டுட்டு ஊர் போறேன், குடும்பமான காத்தல பறக்கா.
இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாவடிக்கிறதுக்கு ஒரேடியா கொண்டுருங்க. சாவு சாவடி. இருடா, அதுக்கு நேரங்காலம் வரும். இப்போ கொண்டுட்டு பிரச்சனையை தோல்ல போட்டு சமக்க போறியா? போடா வெளியில, போடா. ஏம்மா, இதெல்லாம் உனக்கு தேவையா? போடா. என்ன பயமா இருக்கா? தினம் தினம் இப்படிதான் கொடுமைப்படுத்தினாங்க, உன்னையும் இப்படிதான் கொடுமைப்படுத்துவாங்க. நீ தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதுக்கு தடையா இருக்கிறது இந்த பூட்டா இல்ல இந்த குடும்பமா? சாமி சிலைய உங்க கையாலேயே எடுக்க வச்சா பாரு, அதான் ருத்ரா. இவ்வளவு ஆர்வமா உனக்கு ருத்ராவை பத்தி தெரிஞ்சுக்க? இந்த வீட்டில் ஏதோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையில் இப்போ நானும் மாட்டியிருக்கேன். எதுக்கு ருத்ராவை இவ்வளோ கொடுமை பண்ணாங்க? எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ருத்ராக்கு என்னதான் ஆச்சு? 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தவ தான் ருத்ரா. அவளும் அந்த மாதிரி தான். அவளுக்கும் அப்பா அம்மா கிடையாது. சொல்கிற பேச்சை கேட்டு வீட்டுக்குள்ளேயே இருப்பான்னு நினச்சி தான் ருத்ராவை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வீட்டு வேலை செய்யறதும் புருஷனை நல்லபடியாக கவனிச்சுக்கிறதும் தான். மற்ற நேரம் போக அவள் பூஜை ரூம்லேயே இருப்பாள். ஏன்னா அவளுக்கு கடவுள் பக்தி அதிகம். அது வரைக்கும் இந்த வீட்டில் அவள் வாழ்க்கை நல்லா தான் இருந்துச்சு. வீட்டில் இருக்கானே ஒரு காம அரக்கன், அவனுக்கு ருத்ரா மேலே ஒரு தப்பான எண்ணம் இருந்துச்சு. அப்போ ஆரம்பிச்சது இந்த வீட்டில் பிரச்சனை. சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் ஏதோ என்னை தப்பாக பார்க்குற மாதிரி இருக்கு. எல்லாம் போய் சொல்ல மனசு வர மாட்டேங்குது. ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு. சீ, அண்ணின்கிறவ அம்மாவுக்கு சமம். எப்படி இப்படி பேச தோணுது? இங்கே பாரு, இப்போவே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி உன்னை அசிங்கப்படுத்த முடியும். ஆனால் என்னால் இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு பார்க்குறேன். இனி என்கிட்ட இப்படி நடந்துக்காத. உன்னால் ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. நான் சொல்கிறத நீ கேட்டு நடந்துக்கிட்டேன்னா இந்த வீட்டில் நீ சந்தோஷமாக வாழலாம். இல்லை நரகம்னா என்னன்னு பார்ப்ப. நீ உன்னால் முடிஞ்சதை பண்ணு. டேய், ஒழுங்கு மரியாதை வெளியே
வெளியே போ, வெளியே போ. கிட்ட வராத, கிட்ட வராத. எல்லாத்தையும் கத்தி கூப்பிட்டுருவேன். மா 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 டேய் என்னடாச்சு? என்னாச்சு? அத்தை, மா நான் எவ்வளோ சொல்லியும் அண்ணி கேட்க மாட்டேங்கிறாங்கம்மா. நான் பாத்ரூம்குள்ளே வர்றது தெரிஞ்சு கூட உள்ளே வந்துட்டாங்கம்மா. சீ, நீ பொண்ணாடி? அத்தை, நான் ஒண்ணும் பண்ணல அத்தை. உங்க பையன் தான் என்கிட்ட தப்பா. வாய மூடுடி. என் பையன் ஏற்கனவே என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டான். மா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், ஆனால் அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரிலம்மா. சொல்றா. ருத்ரா என்னை தப்பாக பார்க்குறாம்மா. என்னடா சொல்ற? ஆமாம்மா, தயவு செஞ்சு வீட்டில் யார்கிட்டையும் சொல்லிடாத. நம்ம குடும்ப சந்தோஷமே போயிடும். நான் பேசி புரிய வச்சுட்டேன், இனிமேல் அப்படி நடக்காது. டேய் என்னால் நம்பவே முடியலடா. என்னாலேயும் தான்மா. இரு, இப்போவே போய் நான் அவளை கேட்குறேன். மா இப்போ நீ கேட்க போய் வீட்டில் எல்லாருக்கும் தெரியறதுக்கா பிரச்சனையே ஆயிரும்மா. நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. உன்னையெல்லாம் அப்பா அம்மா இல்லாத பொண்ணுன்னு சொல்லி என் பையன் கல்யாணம் முடிச்ச பிறகு எங்கள் புத்தியை செருப்பாலே அடிக்கணும். நீ எல்லாம் ஒரு பொண்ணா? மாமா, நான் ஒன்றும் பண்ணலைங்க மாமா. பழியெல்லாம் அப்படியே என் மேல திருப்பி போட்டாங்க. வாய்மூடு. யாரு மேல யாண்டி பழிய போடுறது? இது மட்டும் உன் புருஷனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க. நீங்க யாரும் நம்பலல, நானே இவர்கிட்ட சொல்லிடுறேன். என்னங்க என்னங்க என்னங்க? நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அண்ணா என்னை மன்னிச்சிருண்ணா. நான் இதை முதல்ல சொல்லியிருக்கணும். சொன்னால் எங்கே நீ கஷ்டப்படுவேன்னு தான். தயவு செஞ்சு அண்ணி எதுவும் பண்ணிடாதுங்கண்ணா. அண்ணி பாவம்ண்ணா, புரிஞ்சுப்பாங்கண்ணா. தகுதி தராதரம் பார்க்காம பாவம் அனாத பொண்ணு கல்யாணம் பண்ணா புத்தியை காட்டிட்டல. சொல்றது கேளுங்க. வேணாண்டா, பாவண்டா, தாய் தகப்பன் இல்லாத பொண்ணுடா. டேய் வேண்டாண்டா. என்ன ஆகுறன்னு பாரு. அச்சோ பாவம், வலிக்குதா? நான் சொன்னதை கேட்டிருந்தேன்னா இந்த நிலமை உனக்கு வந்திருக்குமா? இப்போ கூட கெட்டு போல. நான் சொன்னதை செஞ்சா இந்த வீட்டில் ராணி மாதிரி வாழலாம். என்ன சொல்கிற? அது நான் செத்தாலும் நடக்காது. அந்த விஷயம் கேட்டதுலேருந்து அவள் புருஷனால் அதை ஏற்றுக்கவே முடியல. அன்னையிலேருந்து ருத்ரா நரக வேதனை அனுபவிச்சா. அந்த மாதிரி நேரத்தில் தான் ருத்ரா சின்ன கண்ணுவை பார்த்தா. அதுக்கப்புறம் சின்ன கண்ணும் ருத்ராவும் பார்த்துக்கலையா?
நீ எதுக்கு இங்க வந்த? அதெல்லாம் இருக்கட்டும், அன்னைக்கே நீங்க அப்படி அழுதுட்டு இருந்தீங்க, அவரே உங்களை அடிச்சு இழுத்துட்டு போனாரு. இதெல்லாம் யோசிச்சு நைட்லாம் தூக்கமே வரலைங்க. அதான் தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? நீங்க ஏதோ பிரச்சனை இருக்கீங்க மட்டும் தெரியுது. என்னன்னு சொல்லுங்க, இந்த சின்ன கண்ணு நான் பாத்துக்கிறேன். யாரு நீ? ஆமா, நான் தான். அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. நீங்க இருந்து கிளம்பு. யாராவது பிரச்சனை இருந்தா இந்த சின்ன கண்ணுக்கு தீர்த்து வச்சு தான் பழக்கம். ஆனா இருங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். இங்க நின்று யார் கூட பேசிட்டு இருக்க? யார் கூடயும் இல்ல. இங்க இருந்து போறியா? இருக்கிற பிரச்சனை நீ வேற. சரி போறேன், ஆனா திரும்ப வருவேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். வரட்டா? பாய். எனக்கு இருக்க இப்ப பெரிய கேள்வி, அந்த சாமி சிலை எப்படி என் கையில கிடைச்சிச்சு? அதுக்கும் ருத்ராக்கும் என்ன சம்மந்தம் பாட்டி? ருத்ரா பேச்சை கேட்கறதுக்கு இந்த வீட்டில் யார் இருக்கா? அவளுக்குன்னு இருக்கிறது அந்த சாமி மட்டும்தானே. என்னால முடியல. ஏன் என்ன மட்டும் யாரும் நம்பவே மாட்டேறாங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்கணும்? எனக்கு நீ யார் இருக்கா? ருத்ரா, யார் பாப்பா நீ? இங்க என்ன பண்ற? அது இந்த நேரத்துல? என்ன வேணும் உனக்கு? எனக்கு எதுவும் வேண்டாம். நீ தான் உனக்கு யாருன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தல்ல, அதான் வந்தேன். புரியல. புரியும் போது புரியும். வீடு தேடி வந்த விருந்தாளிக்கு தண்ணி கூட தர மாட்டியா? இரு பாப்பா, எடுத்துட்டு வரேன். பாப்பா, பாப்பா, பா. எப்படி மண்ணுக்குள்ள போச்சு? அதையே ஏன் கையால தோண்டி எடுக்க வைக்கணும்? அதை பார்த்து எதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க? அதெல்லாம் தாண்டி ருத்ராக்கு என்னாச்சு? அது பெரிய கொடுமைமா. அது ஸ்ரீமதி, ஸ்ரீமதி, இந்த கல்லு இப்படி உனக்கு கிடைச்சது? இப்படி எங்கிருந்து வர? மேல இருந்துங்க. உன்னதான் அங்க போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. பிரச்சனை பண்றதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தியா? நீங்களா சேர்ந்து எதையோ மறைக்கிறீங்க. ருத்ராக்கு என்னாச்சு? ருத்ராக்கு என்ன பண்ணீங்க? டேய், கிழவி செத்து போச்சுடா. மேல போகாதன்னு சொன்ன கேட்டாளா? இவோ போட்டு உடைச்சிட்டு உள்ள போயிருக்கா பாரு. சும்மானு இருக்க மாட்டேன். வேணாண்டா, பாவத்துக்கு மேலே பாவத்தை பண்ணிட்டு இருக்கடா. அந்த பொண்ணு பாவம்டா, அதை விட்டுற. இப்படி ஒரு பெரிய பாவத்தை பண்ணிருக்கேடா. கிழவி, ருத்ராவை கேட்டதா சொல்லு.
ஏன்டா கிளவியெல்லாம் கொண்டுக்கிற? கொஞ்சம் கம்முனே இருக்க மாட்டேடா நீயே. யோ சித்தப்பா, கிளவியை போடாமல் இருந்தா இருக்கிற உண்மையெல்லாம் கக்கிருப்பா. ஏன்டா கிளவி கொண்டா மட்டும் உண்மை வந்து வெளியே தெரியாமல் போயிருமா? தெரியட்டும். அந்த நாள் தான் அவளுக்கும் கடைசி நாளாக இருக்கும். ருத்ரா மாதிரி. டேய், ஏற்கனவே தப்பு தப்பாக நடந்துக்குதா, கொஞ்சம் பொறுமையாக தான் இறேன்டா. முடி குடியா. சரி. என்ன பொண்ணுலாம் நிற்கிது? என்றா கண்ணு கொண்டு தெரியல, உனக்கு மட்டும் தெரியுது. உன்னோட கண்ணுக்கெல்லாம் தெரியாது. இரு வர. டேய் அங்கே போகாதடா, அங்கே ஒன்றும் இல்லைடா. ஷோ, இவனுக்கு போதையாச்சுன்னா மரத்தையும் கூட பொண்ணு நினச்சிக்குவேன். சை. எவ்வளோ தூரண்டி என்னை கூட்டிகிட்டு போவ? கொஞ்சம் தூரம்தான், வா. ஏய், யார் நீ? நான் யாருங்கிறது இப்ப முக்கியம் இல்ல, அங்க இருந்து தள்ளி போ. என்ன இதெல்லாம்? ருத்ரா, உங்க குடும்பத்துல ஒருத்தர் உயிரோட இருக்க மாட்டீங்க, எல்லாரும் சாக போறீங்க. கவலைப்படாத, நான் நினைச்சா உங்களை காப்பாற்ற முடியும். அப்படி? அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். உனக்கு எப்படி ருத்ரா மேட்டர் தெரியும்? நீ ஏன் எங்களை காப்பாற்றணும்? உனக்கு என்ன வேணும்? விஜய், என்னம்மாச்சு? ஏன் இப்படி நடிக்கிட்டு இருக்க? ஜுரம் அடிக்கா? ஆஸ்பத்திரிக்கு போகலாமா? அதெல்லாம் வேண்டாங்க விஜய், நீ எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்கு. என்னாச்சு சொல்லுமா, சொல்லுமா. என்ன சொல்ற? அதைத்தான் கிணத்துல தூக்கி வீசிட்டோம்ல, பின்ன எப்படி? அது எப்படி எனக்கு தெரியும்? எல்லாம் நம்ம வீட்டுக்கு ஒருத்தி வந்திருக்கால, அவளால வந்தது. இப்பவுமே அதுக்கு ஒரு முடிவு கட்டுதேன்.
ஏய் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். அது நம்மளை சும்மா விடாதுப்பா. என்னடா சொல்ற? நீங்க தெரிஞ்சு பண்ணீங்களோ தெரியாம பண்ணீங்களோ, செத்து போன அந்த ருத்ராவும் அவ வழிபட்ட அம்மனும் தான் உங்க குடும்பத்தையே கொல்ல பாக்குது. ஏன் இப்போ உங்க வீட்டுக்கு வந்திருக்காளே 2வது மருமக, அவளுக்கும் அதே அம்மன் தான் காவலா நிக்குது. ஏன்? ஏன்னா அவ கையால தானே உங்க எல்லாருக்கும் சாவு. டேய் என்னடா சொல்ற? இப்படி தேவையில்லாத பிரச்சனையை தலை மேல வச்சுக்கிட்டோமே, இப்போ என்னடா பண்றது? ஏய் நீ அழுகி நிப்பாட்டு. டேய் முதல்ல இந்த சனியனை வீட்டை விட்டு வெளியில் வரட்டும்டா. அதுக்கு என்ன வழி? டேய் சொல்றா. வர்ற மகா பௌர்ணமி அன்னைக்கு நான் நரபலி கொடுக்க போறேன். அப்படி கொடுத்துட்டா பேய், பிசாசு, நல்ல சக்தி, கெட்ட சக்தி எல்லா சக்தியும் என் கைக்குள்ள கொண்டு வந்துருவேன். அப்படி கொண்டு வந்துட்டா உன் மொத்த குடும்பத்தையும் நான் காப்பாத்திடுவேன். நரபலியா? அது கொடுக்க யாரா வேணும்? அப்படி அவனுக்கு கொடுக்கலன்னா அவ கையால உங்களுக்கு சாவு நிச்சயம். சக்கரை கம்மியா தானே போட்டிருக்கேன். விஷம் கலந்துருக்கேன். அத்தை என்னாச்சு அத்தை? அத்தை போடிங்க அது வெளியே. அத்தை என்னாச்சு அத்தை? முதல்ல போடிங்க அது வெளியே. மா என்னாச்சுமா? டேய் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஏய் ரெடி பண்ண. இல்லைங்க, காஃபில சக்கரை கம்மியா போட்டிருக்கேன்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். டேய் இவ கையால தான் நம்மளுக்கு சாவாமாடா. ஏன் கையாலியா? நான் போய் இப்படித்த ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுறீங்களா? நீ வெளியே போடி. அத்தை எனக்கு எதுவுமே சத்தியமா புரியல. போடி வெளியில. வெளியில போன்னு சொல்றேன்ல. தினம் தினம் இப்படிதான் கொடுமைப்படுத்தினாங்க. உன்னையும் இப்படிதான் கொடுமைப்படுத்துவாங்க. சித்தி நான் அங்கேயே வந்துடுறேன் சித்தி. என்னால் இங்கே இருக்க முடியல. இதுக்கு முன்னாடி இருந்த மருமகளை ஏதோ பண்ணியிருக்காங்க. என்ன ஆச்சுன்னு என்னால் இப்போ வரைக்கும் தெரிஞ்சுக்க முடியல. இங்கே எல்லாமே தப்பா இருக்கு சித்தி. நான் அங்கேயே வந்துடுறேன் சித்தி. என்னால் இங்கே இருக்க முடியல. எங்க யாருங்க? எங்க கதவு தரங்க. தயவு செஞ்சு கதவை தரங்க. கதவை தரங்க. யாருங்க அது? எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம். நீ உன்னால எங்கேயும் போக முடியாது. நான் என்னங்க தப்பு பண்ணேன்? உங்களையும் உங்க குடும்பத்தை நம்பி வந்தது தப்பா? வந்தது தப்பு இல்லை, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டது தான் தப்பு. எங்க என்னங்க பண்ண போறீங்க? ருத்ராக்கு என்ன ஆச்சு? எங்க சொல்லிட்டு போங்க. ருத்ராக்கு என்ன ஆச்சு? எங்க சொல்லிட்டு போங்க. ருத்ராக்கு என்ன ஆச்சு?
என்னை ஏன் அடைச்சு வச்சிருக்கீங்க? என்கிட்ட இருந்து என்னதான் வேணும்? ருத்ராக்கு என்ன ஆச்சு? நீ கேட்டதுக்கு பதில் கிடைக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்னது? நீ சாவ போற. நான் செத்தாலும் பரவாயில்ல, ருத்ராக்கு என்ன ஆச்சுன்னு மட்டும் சொல்லிட்டு போங்க. அது தெரிஞ்சு நீ நடி புடுங்க போற. அவ்வளோ பயப்படுற நாய்க்கெல்லாம் எதுக்கு மீச? போய் போய் ஒரு அப்பாவி பொண்ணு என்னமோ பண்ணியிருக்கீங்க, அதை வெளியே சொல்றதுக்கு பயம். தூ! யாருக்குடி பயம்? எனக்கா? சாவதானே போற, தெரிஞ்சிட்டு சாவு. டேய், இன்னும் சத்தம் கடிச்சு என்னடாச்சு? ஏன்டா பேரஞ்சு மாதிரி உட்காந்துட்டு இருக்க? என்ன ஆச்சா? அவன் அடிச்சே வீசிட்டாமா. அங்க அவதானடா படுத்திருக்கா. என்னாச்சு? ஏன் எல்லாரும் இங்க இருக்கீங்க? அந்த கல்லு தூக்கி வீசுங்க. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? மா, அந்த கல்லை தூக்கி வீசுங்கறல. என்னம்மா இதெல்லாம்? அது தூக்கி வெளியில ஓட்டி போட்டுருமா, ஏதோ தப்பா இருக்குமா? முடியாதுங்க மாமா. அம்மாடி ருத்ரா, கொஞ்சம் இங்கே வாம்மா. நான் ஒன்று கேட்குற உண்மையை சொல்கிறியாம்மா? அந்த சாமி சிலை எப்படி உனக்கு கிடைச்சிது? அது ஏன் எங்களெல்லாம் தொட விட மாட்டேங்குது? இந்த குடும்பத்தில் தான் எனக்குன்னு யாருமே இல்லையே. நான் மனசு விட்டு அழுதேன். அந்த சாமியாக தான் வந்துச்சு. எனக்கு வேற எதுவும் தெரியாதுங்க அத்தை. அந்த சிலை நம்ம குடும்பத்துக்கு நல்லது பண்ணுதுன்னா அது இங்கே இருக்குல்ல, தப்பு இல்லைம்மா. ஆனால் அது நம்ம குடும்பத்துக்கு வினையால இருக்கு. என் பையன் ரொம்ப பயப்படுறாம்மா, தூக்கி போட்டுருமா. அது மட்டும் முடியாது அத்தை. வந்த சாமி எப்படி திருப்பி அனுப்புறது? இப்போ இந்த குடும்பம் தாம்மா உனக்கு சாமி. அந்த சிலையை தூக்கி போட்டுரு. தூக்கி போட முடியாது அத்தை. முடியாது? முடியாது. முடியாது? அப்போ உள்ளே கழடி. அத்தை, அத்தை, அத்தை தோறங்க அத்தை. என்னடி தாகமா இருக்கா? தண்ணி வேணும். தண்ணி என்ன, விருந்தே வைக்கிறேன். அந்த சிலையை தூக்கி போடுறியா? 2 நாள் ஆகி உன் திமிருன்னு அடங்கலையில.
சோறு தண்ணி இல்லாம உள்ளே கிடந்து சாகுடி. அக்கா 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 எந்திரிங்க. நீ எப்படி இங்க வந்த? இங்க இருந்து போயிரு. நான் போகிறது இருக்கட்டும். இந்தாங்க முதல்ல தண்ணி குடிங்க. குடிங்கக்கா. உங்களை ஏன் இப்படி கொடுமைப்படுத்துகிறாங்க அது தெரிஞ்சுட்டு போக தான் வந்தேன். உங்களை பார்க்கவே பாவமாக இருக்கு. ஏன் இப்படி? நான் வாங்கிட்டு வந்த சாபம் அப்படி. அது உனக்கு சொன்ன புரியாது சின்ன கண்ணு. இங்கேருந்து போயிடு. நான் போகிறது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க. உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் எனக்கு வேண்டாம். நீ இங்கேருந்து போ. சாப்பிடுங்க. சொன்னா ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? எதுக்கு நீ இதெல்லாம் பண்ற? உங்களுக்கு எப்படி யாரும் இல்லையோ அதே மாதிரி தான் எனக்கும். ஏதோ உங்களை பார்த்தோன்னே ஒரு இனம் புரியாத அன்பு. என்னை உங்களை தம்பியை ஏற்றுக்கிட்டிங்கன்னா இதை சாப்பிடுங்க. இல்லாட்டி வேணாம். நான் உங்களை பார்க்கவும் வரல, பேசவும் இல்லை. கொடு. போதும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். யாரோ வர மாதிரி இருக்கு. நீங்க இருந்து போயிரு. போ. அம்மா எல்லாத்தையும் சொன்னாங்க. என்னால் அந்த சிலையை தூக்கி போட முடியாதுங்க. நான் ஒன்றும் அதுக்காக வரல. கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு தான் வந்தேன். என்ன சொல்கிறீங்க? யோசித்து பார்த்தேன். என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் அப்படியே என் தம்பி பேச்சை கேட்டு உன்னை கொடுமைப்படுத்திடக்கூடாது. அங்கே ஆரம்பிச்சது தானே இதெல்லாம். ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்பிக்கை இல்லையா? காலில் வேணா விடவா? என்னங்க பண்ணுறீங்க? நீங்கள் என்ன நம்பினீங்கல்ல, அதுவே போதும். சரி, என் கூட வா. அம்மா மா. டேய், இவ்வளவு நேரம் வெளியில விட்டேன். எதுவும் பேசாதீங்கம்மா. நம்மளுக்கு இதெல்லாம் பண்ணாமல் இருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா? நம்ம மேலேயும் தப்பு இருக்குமா? டேய், என்னடா இப்படி பேசுற? ஏய், என் பையன் என்னடி சொல்லி மாத்தி வச்சிருக்கிற நீ? நான் ஒன்றும் பண்ணலைங்க அத்தை. ருத்ரா, இனி இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஆசைப்பட்றேன். ஏன் ஆசையாக தாங்க? அப்போ அந்த சிலையை தூக்கி வச்சுட்டு வருதுரா. ஏங்க, எனக்கு நம்ம குடும்ப சந்தோஷம்தான் முக்கியம். இல்லாட்டி இந்த பிரச்சனை இன்னும் அதிகமாகும். உன் மேலே வெறுப்பு தான் ஜாஸ்தியாகும் ருத்ரா. புரிஞ்சுக்கோ. உனக்கு நான் இருக்கேன். ஓ, போமா, உன் புருஷன் சொல்ற மாதிரி கேளு. உன் குடும்பம் நல்லா இருக்கணும்லாமா, எடுத்துட்டு போமா. என்னம்மா யோசிக்கிறேன்? வா.
குழியில் போடு ருத்ரா. இங்கே வேண்டாங்க, ஏதாச்சும் கோயிலில் கொண்டு போய் வச்சிடலாம். எதுக்கு? இதால் மற்ற குடும்பத்துக்கு பிரச்சனை வரும். யோசிச்சு பேச ருத்ரா. இந்த குழியிலே போடு. ருத்ரா, போலாம். போயும் போயும் ஒரு கல்லுக்காக உன் காலில் என்ன விழ வச்சிட்டல. என்னங்க? அந்த பைத்தியக்காரர் எதுக்கு இங்கே வந்தான்? என் வீட்டுக்கு யார் வர்றாங்க போகிறாங்கன்னு கூட எனக்கு தெரியாதா? அந்த அளவுக்கு என்னை தற்கொலை நினைச்சியா? நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்கல்ல. அண்ணா, அண்ணி இன்னும் திருந்தலைங்கண்ணா. போயும் போயும் அந்த பைத்தியக்காரன் கூட இன்னைக்கு நேற்று மட்டும் இல்லைண்ணா, தினமும் நம்ம வீட்டுக்கு அந்த பைத்தியக்காரன் வரான்னா. சை, அசிங்கமா இருக்கு. போயும் போய் அந்த கோமாளி கூட இருக்காதேம்மா. போயிடுமா, போயிடு போயிடு. நாங்கள் என்னடி பாவம் பண்ண உனக்கு? வீட்டில் இருக்கிறவங்களாம் நிம்மதியாக இருக்க விட மாட்டியா? ஏதோ மாய மந்திரம் போட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் பயமுறுத்திட்டு இருக்க. ஐயோ, நீங்க தான் யாரும் என்ன நம்ப மாட்டீங்க. நான் கும்பிடுறது சாமி தான் என்ன நம்பிச்சு. எனக்கு பாதுகாப்பா இருந்தது. அதை ஏன் கையாலேயே தூக்கி போட வச்சுட்டீங்க. எனக்கு இப்ப யாரு இருக்கா? ஏய், வீட்டுக்கு நட. அது வீடு இல்ல, நரகம். எனக்கு பயமா இருக்குங்க. நான் வரமாட்டேன். வீட்டுக்கு நடன்னு சொல்றேன்ல. நான் வரமாட்டேன். வரமாட்டேன். சொன்னா கேட்க மாட்டல. கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? அவளுக்கு ஏதாவது ஒண்ணாச்சு என்ன பண்றது? எனக்கு வேற பயமா இருக்குது. டேய், அவளை வீட்டுக்கு எடுத்துட்டு வாடா. அவ தாலி அறுத்தறிஞ்சிட்டு எங்கிட்டாத்தி விரட்டி விடுவான். எங்கிட்டாத்தி போய் சொல்லிட்டுட்டான். போ. அது எப்படி விட முடியும்? ஐயோ வேணாண்டா, சொன்னா கேளுடா. அவளை முதல்ல இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வா. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். டேய், எங்கடா அவளை காணோம்? நீ எப்படி வந்த? எனக்கு என்னமோ நடக்க போகுதுன்னு தோணுச்சு. அதான் வந்து இங்க பாரு, நீ போயிரு. இல்லை ஒண்ணு ஏதாவது பண்ணிடுவாங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க. சொன்னா கேளு சின்ன கண்ணு. நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க. ஓடுகாலி ஓடிட்டா. நீங்க வீட்டுக்கு போங்க. நான் வந்தா அவ பணத்தோட தான் வரேன். பார்த்து 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 வாங்க.
எங்கடி ஓடுற இந்த கோமாளி கூட? பாத்தியா, நான் சொன்னது சரியாயிடுச்சு. அண்ணா விட்டுருங்கண்ணா, அக்கா பாவண்ணா, எங்கேயாச்சும் பொழைச்சிட்டோண்ணா. விட்டுருதா? டே கோமாளி, அவ என் பேச்சை கேட்டு நடந்திருந்தானா இந்நேரம் என் வீட்டுல ராணி மாதிரி வாழ்ந்துருக்கலாம். பாத்தியா இப்ப என்னாச்சுன்னு? இப்ப கூட கெட்டு போல. ராணி அடிக்கிற? டேய் 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 என்னடா பண்ற? விடுடா. டேய் விடுடா. டேய் விடுடா. சொல்றது கேளு, விடுடா. டேய் வாடா. ஏன் இப்படி மிருக மாதிரி நடந்துக்கற? நான் ஒருத்தி மேல ஆசைப்பட்டா அதை அடைஞ்சே ஆகணும். பெரிய மயிறு மாதிரி நடந்துக்கிறா. இப்ப எந்த சாமி வந்து காப்பாத்துதுன்னு பார்ப்போம். அப்பவே போசனல்ல, எனக்காக உயிரை விட்டுட்டியே. மன்னிச்சிரு சின்ன கண்ணு, மன்னிச்சு. முதல்ல அவளை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போடா. ஆஸ்பத்திரிக்கா? நீ கொஞ்சம் தள்ளி நிகழ்ச்சிட்டுப்பா. ஐயோ கிளை வேற பாத்துட்டாளா? போச்சு. நீ மனுஷனா மிருகமாடா? இப்படி பண்ணிட்டியாடா? கிளவி வெளிய மூச்சு விட்ட ஒன்றுவன். எப்படியாச்சு? 2 பேரும் ஓட பார்த்தாங்க. தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணேன். என்னையே கொல்ல வந்துட்டாங்கண்ணா. என்னென்ன பாதுகாக்கிறதுக்காக வேறு வழி இல்லாமல் அவங்களுக்கு கொண்டுட்டேன். என்னை மன்னிச்சிருண்ணா. இந்த கிளவி வேறு பார்த்துருச்சு. பரவாயில்ல விடு, நானாக இருந்தாலும் அதான் பண்ணியிருப்பேன். கிளவியை கட்டி வச்சிடலாம். கேட்டால் வைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிடலாம். டேய் 2 பேர்த்தையுமே தோட்டத்தில் போச்சிரு. சரிங்கண்ணா. அண்ணே இன்னும் உசுர் இருக்கு, சாகல. பரவாயில்ல, அவன் செத்ததாகவே இருக்கட்டும். கொன்று புதைச்சிருங்க.
சாவே வராதுடா. எங்கள் சாவு வர்றது இருக்கட்டும், இப்போ நீ சாக நேரம் ஆயிடுச்சு. வா. விடுடா. விடுடா. விடுங்கிறங்க. ஏண்டா அந்த பொம்பளை சாமியார் கிட்ட தானே போறப்போ? வண்டி நிப்பாட்டுங்க சித்தப்பா. ஏண்டா இந்த நிலைமைக்கு வந்து கூட நீ திருந்த மாட்டியாடா? வண்டி நிப்பாட்டுங்கன்றல. என்ன பையங்களை ஒருத்தரையும் காணோம்? பெரியவன் வெளியில் போயிருக்கான். அப்போ சின்னவன்? சின்னவன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சா சரி. தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டிட்டோமோன்னு தோணுதுங்க. ருத்ராவை நம்ம கொண்டிருக்க கூடாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஜி, நீ பயப்படாத. இந்த நரபலி கொடுக்க மாத்திரம் நல்லபடியாக முடிஞ்சுன்னா எல்லாம் சரியாயிரும். சரிங்க, நீங்கள் சாப்பிட்டு வாங்க, நான் போய் படுக்கிறேன். ம். ஏங்க என்னாச்சு? ஒன்றும் இல்லை விஜி, நீ படு. அவளை மண்டி போட வை. ஏதோ நீ ஆசைப்பட்டதுல அடைஞ்சே தீர்வுன்னு சொன்ன. ருத்ரா செத்து போனாலும் உனக்கு கிடைக்கல. என்ன அதுக்காக தானே தூக்கிட்டு போனேன். இப்ப நானும் உனக்கு இல்ல.
இதுக்கு நீ மூடிட்டு சும்மாவே இருந்திருக்கலாம். சரியான ஜோக்கர் ராணி. இப்படிலாம் பேசி தப்பிச்சிடலான்னு பார்க்குறியா? நீ சாவறது நிச்சயம். மூடிட்டு நன்றி. விடுடா. வாடி. என்ன பண்ற நீ? ஒரு 10 நிமிஷம் கழிச்சு குடும்பத்தை காப்பாத்திக்கலாம். வாடி. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பூஜையை பாதியில் நிறுத்தினா நம்ம நினைக்கிறது நடக்காம போயிடும். உன் குடும்பத்தையும் காப்பாற்ற முடியாது. என்ன மீறி நீ அவளை இழுத்துட்டு போன, அவளோட சேர்த்து உன்னையும் நரபலி கொடுக்க வேண்டியது இருக்கும். நடத்திட்டல்ல வரண்டி. என்னாச்சுமா? தண்ணியா? இரு வார. நான் ஜோக்கரா? ஜோக்கர் என்னன்னு நான் காட்டுமா? உனக்கு எச்சு கேட்கிறேன். இது மட்டும் வேணாம். இல்ல ருத்ராவை கொண்டு மாதிரி எண்ணெயை கொண்டு போட்டு இது வேணாம். உனக்கு எச்சு கேட்கிறேன். சரி கொண்டுறேன். நான் அனுபவிச்சுட்டு கொண்டுக்கிறேன். இது வேணாம். என்னை விடு. என்னை விடு. உனக்கு எச்சு கேட்கிறேன்னு. ருத்ரா, தெரியாம பண்ணிட்டோம்மா. என்னை விட்டுருமா. ரொம்ப வலிக்குது. எனக்கும் இப்படிதான் வலிச்சிருக்கோம். என்னை வீட்டில் அடைச்சி வச்சிங்க, பெல்ட்டால் அடிச்சிங்க, கழுத்தை நெரிச்சு சித்திரவதைப்படுத்துனீங்களே. அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும்? புத்தி கெட்டு போய் பண்ணிட்டோமா. காலில் விழுந்து கேட்கிறேன், விட்டுருமா. விடுறதா? இப்ப வந்த மருமகளையும்
இப்படிதானே சித்திரவதைப்படுத்துவீங்க? நான் நரபலி கொடுத்துட்டு இருக்கும்போது தப்பிச்சு ஓடி வந்துட்டானா? இந்த சாமியார் பொம்பளையும் கொன்னுட்டா. தப்பிச்சு ஓட வரும்போது பிடிச்சிட்டனா? ஏய், நீ பேசிட்டு இருந்தெல்லாம் கேட்டுட்டு தாண்டா இருந்தேன். நீ நம்ப வச்சு கெடுத்துல மறுபடியும் என்னை முட்டாளாக்கா பார்க்காத. ஆனா நம்ம குடும்பத்துக்காக தான் நான் பண்ணேன். குடும்பத்துக்காகன்னு இவ்வளோ நாள் எல்லாம் உனக்காக பண்ணிட்டு இருந்திருக்க. உன் பேச்ச கேட்டு அண்ணா, நீ ஏதோ குழம்பி போயிருக்கன்னு நினைக்கிறேன். நீ வீட்டுக்கு போனா இவளை கொண்டுட்டு வந்துடுறேன். நீ போனா வந்து பேசிக்கலாம். அவளை கொண்டுட்டு நம்ப வச்சு கழுத்து வச்சுட்டோம். வேணாண்டா. மன்னிச்சிடலாம். ஏய், வெளியே வந்துரு.
இவ்வளோ தைரியம்? சரி, நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னை கொன்னுட்டு அனுபவிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும்டி. செத்தாலும் பரவாயில்ல, இப்போ கொன்னுட்டு தான் நான் சாவேன். நான் செத்துருவேன்னு எனக்கு தெரியும். என்னை கொன்னுட்டா மட்டும் இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருன்னு நினைக்கிறியா? சாந்த ஸ்வரூபம் பிரபஞ்சமே இல்லாகி போகும் சூரசம்ஹாரம். குணாதிகே வரப்பிரதாய சாந்த ஸ்வரூபம் பிரபஞ்சமே இல்லாகி போகும். சித்தி, உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன் இங்கே எதுவுமே சரியில்லைன்னு. இப்போ எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நான் இங்கே இருக்கிறது சரியாக வராது சித்தி. நாங்கள் கிளம்பி வரேன். வாட்ச சொல்லுங்க அத்தை, எனக்கு முன்னாடி இருந்த மருமகளுக்கு என்ன ஆச்சு? இதை பாருமா, இதுக்கு முன்னாடி இந்த மருமகளுக்கு என்னாச்சு ஏதாச்சுங்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. இனிமேல் நீயும் உன் புருஷனும் எப்படி இருக்க போறீங்கிறது தான் முக்கியம்.
சரியா? எனக்கு அப்புறம் சொத்து சொத்துல நீ தானே ஆள போற. அதனால எதை பற்றியும் கவலைப்படாமல் அமைதியாக இருந்தாலே போதும், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஏங்க என்ன அடிக்காதீங்க, ரொம்ப வலிக்குதுங்க, என்னால் முடியலைங்க. 3 நாள் 4 நாள் சோறு தண்ணி கூட இல்லாம கொடுமை பண்றீங்களே, என்னால் முடியலைங்க. என்னை விட்டுருங்க, இல்லாட்டி எங்கேயாச்சும் போய் நான் பொழைச்சிக்கிறேன். என்ன அடிக்காதீங்க. அத்தை, எனக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். உங்கள் 3வது பையன் எதுக்கு ஜெயிலுக்கு போனார்? ஏய், அதை பற்றி நீ எதுக்குமா கேட்டுட்டு இருக்க? உனக்கு எப்போ தெரியுமோ அப்போ தன்னால தெரிய வரும். என்னை கொண்டுட்டா மட்டும் இந்த பிரச்சனையோட முடிஞ்சுன்னு நினைக்கிறியா?